விபத்திற்குள்ளான ஏர் இண்டியா விமானத்தில் பயணம் செய்த இங்கிலாந்தைச் சேர்ந்த 2 பேர் வெளியிட்டுள்ள வீடியோ மனதை உருக்குவதாக உள்ளது. அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானத்தில் இங்கிலாந்தைச் சேர்ந்த 54 பேர் பயணம் செய்தனர். அவர்களில் 2 பேர் விமானம் புறப்படும் முன் விமான நிலையத்தில் இருந்தபடி வீடியோ ஒன்றை பதிவு செய்து அதில் குட் பை இந்தியா என்று மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருந்தனர். Goodbye, India. Goodbye. Thank 10-hour flight back to England. Going back happily calm. விமான விபத்தில் அவர்களும் சிக்கிய நிலையில் அவர்களின் நிலை என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் ஓடுபாதையில் இருந்து மேலே எழும்பிய சில நிமிடங்களிலேயே விபத்திற்குள்ளானது. அந்த விமானம் அருகில் உள்ள மருத்துவ மாணவர் விடுதி கட்டடத்தின் மீது மோதி பெரும் தீப்பிழம்புடன் வெடித்துச் சிதறியது. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விபத்திற்குள்ளான சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வேதனை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அகமதாபாத் விமான விபத்து மனதை உடைக்கும் பேரழிவு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நினைத்து கவலை கொள்கிறேன் என்றும் அவர்களுக்கு இந்த தேசம் துணை நிற்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். அகமதாபாத் விமான விபத்து அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விபத்து வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவுக்கு நெஞ்சத்தை நொறுக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் அகமதாபாத் விமான விபத்து நெஞ்சத்தை உடைக்கும் வகையில் உள்ளது என்றும் இந்த நேரத்தில் நிர்வாகத்தின் அவசர மீட்பு நிவாரண முயற்சிகள் மிக முக்கியமானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். களத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குஜராத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான சம்பவத்திற்கு இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வெளியிட்டுள்ள பதிவில் இங்கிலாந்தைச் சேர்ந்த பயணிகள் பலருடன் லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான சம்பவம் தன்னை நிலைகுலைய செய்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த துயரமான நேரத்தில் பயணிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை நினைத்து கவலை கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் விமான விபத்திற்கு ரஷ்ய அதிபர் புட்டின், கனடா பிரதமர் மார்க் கார்னி, யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்டோரும் வேதனை தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானம் மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி மீது விழுந்து நொறுங்கியதில் விடுதியில் இருந்த மாணவர்கள் பலர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானம் சில நிமிடங்களிலேயே பிஜே மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து நொறுங்கி பயங்கர சத்தத்துடன் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. விடுதியில் மருத்துவ மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மிகுந்த அனுபவமிக்க விமானிகள் இயக்கிய போதிலும் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளாகிவிட்டது என்று விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த விமானத்தை இயக்கிய தலைமை விமானி சுமித் சபர்வால் இதுவரை 8200 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் பெற்றவர். மற்றொரு விமானியான கிளைவ் குந்தர் 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் பெற்றவர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக குஜராத் மாநில அரசு அவசரகால செயல்பாட்டு மையத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பு கொள்வதற்கு அவசர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.